ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் மொத்தம் ராசிகள் 12 ராசிகள் இருக்குது. கிரகங்கள் 9 இருக்குது. ஒரு ராசியில் ஒரு கிரகங்கள் நின்னாலே இதுதான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்போதுமே எடுக்கக்கூடாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து விழுப்புரம் ஒரு 150-160 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ செங்கல்பட்டுலேருந்து எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு எடுக்கணும்ல. அப்போ ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கு தகுந்த மாதிரியும் அந்த தன்மைகள் மாறுபடும். அதனால் லக்னத்தை வச்சு தான் இந்த ராசியில் இருக்கிற கிரகம் எப்படி வேலை பார்க்குங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கா, உச்சம் பெற்றிருக்கா, நீச்சம் பெற்றிருக்கா, பகை பெற்றிருக்கா, இல்லை அது இருக்கக்கூடிய இடம் பாதகஸ்தானமாக நல்ல கிரகங்களோட சேர்க்கை பெற்றிருக்கு, பார்வை பெற்றிருக்கா, அல்லது பகை கிரகங்களோட பார்வையோ சேர்க்கையோ பெற்றிருக்கா, இப்படின்னு நினச்சி தான் அந்த கிரகம் வேலை செய்யும். உதாரணத்துக்கு இப்போ மேஷ ராசியில் ஒரு கிரகங்கள் நின்னால், ஒரு கிரகம் இருந்தால் அது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். மேஷ ராசிங்கிறத வச்சுப்போம். ராசியும் லக்னமும் ஒரே இடமாக இருக்கிறதா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மீன லக்னமாக இருக்கிற பட்சத்தில் மேஷம் 2வது இடமாக வரும். கும்ப லக்னமாக இருக்கிற பட்சத்தில் மேஷம் 3வது இடமாக வரும். சிம்ம லக்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடமாக வரும். அதுவே பாதகஸ்தானமாகவும் வரும். அதே போல் துலாம் லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு 7ஆம் இடமாகவும் வரும். ஒரு பக்கம் அது மாரகஸ்தானமாகவும் வரும். அப்போ ஒரு ராசியில் நிற்கக்கூடிய கிரகம் லக்னத்துக்கு ஏற்பவும் அது நிற்கக்கூடிய நட்சத்திர சாரத்துக்கு ஏற்பவும் தான் ரியாக்ட் பண்ணுங்கிறத இப்போ நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது மேஷராசிக்குன்னு சில தன்மை இருக்குது. அப்போ மேஷராசி மட்டுமே இல்லை, மேஷராசி என்ன சொல்லுவாங்கன்னா நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் சரராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் தாது ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இது செவ்வாய்க்கே உரிய ராசி இல்லையா, காலபுருஷனுக்கு முதல் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய ராசிகள் வரும்போது ஆண் ராசி அப்படிங்கிறது வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலட்டு ராசி அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க. மலட்டு ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலடுங்கிறது உங்களுக்கு தெரியும், உற்பத்தி திறன் குறைவாக உள்ளது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. அப்போ மலட்டு ராசின்னா மேஷம் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. மிதனமும் ஒரு மலட்டு ராசி தான், சிம்மமும் ஒரு மலட்டு ராசி தான், கன்னியும் ஒரு மலட்டு ராசி தான். பேரன் சைன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது ஒரு நிலம் கொஞ்சம் வறண்ட நிலமாக இருந்தால் எப்படி இருக்கும், புல் பூண்டுகள் முளைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, அவ்வளோதானே. மற்ற மண்ணில் உடனே வளர்ந்துரும்ல. அதனால் என்ன ஆகும்னா, அந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏதாவது ஒரு இழப்பை சொல்லும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தவறு. அப்போ மேஷத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் தான் மிதுனம், சிம்மம், கன்னி எல்லாத்துக்குமே வரும் இல்லையா. இந்த இடத்துல மேஷத்தை பார்க்கும். அப்போ மேஷத்தை பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி வீடாக வருகிறது இல்லையா. அப்போ முதல்ல அதை தான் எடுக்கணும். அப்போது மேஷத்துக்கு உரிய கிரகம் செவ்வாய். மேஷத்தில் செவ்வாய் இருந்தால் நிச்சயமாக அந்த செவ்வாய் ரொம்ப வலிமையான கிரகமாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா அங்கே ஆட்சி பெறுது. அது மட்டும் இல்லாமல் அது நெருப்பு ராசி. அதாவது செவ்வாயும் ஒரு நெருப்பு கிரகம், ராசியும் ஒரு நெருப்பு ராசி. இது மேஷ லக்கணமாகவே இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷ லக்கணமாகவே இருந்து மேஷத்திலேயே செவ்வாய் இருந்தால் அவர்கள் பார்த்திங்கன்னா கடுமையாக பயங்கர வலிமை உள்ளவர்களாக இருப்பாங்க. ரொம்ப போர்க்குணம் அதிகமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் டக்குன்னு துணிஞ்சு இறங்கி சண்டைக்கு போயிடுவாங்க. அதே போல் உயிரை பணையம் வச்சு போராடுறாங்கல்ல, இந்த மாதிரி தன்மைகள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அதே வேளை இது சிம்ம லக்கணமாக இருந்து சிம்ம லக்கணத்துக்கு உரிய கிரகமான சூரியன் மேஷத்தில் இருந்தால், இப்போ இந்த இடத்துல ரொம்ப கவனிக்கணும். சிம்மத்துக்கு உரிய கிரகம், சிம்ம லக்கணத்துக்கு உரிய கிரகம், லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் மேஷத்தில் இருக்கிறதா வச்சுப்போம். இது அதுக்கு பாதகஸ்தானம் 9ஆம் இடம். அப்போது இங்கே இருக்கக்கூடிய சூரியன் அங்கே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த இடத்துல லக்னாதிபதி உச்சம் 9ஆம் இடத்துல இருக்காங்கிற பலனையே எடுக்கவே முடியாது. அந்த இடத்துல இருக்கும்போது சூரியன் பாதகஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் லக்னாதிபதிக்கு இந்த சூரியனுடைய தன்மைகள் அனைத்துமே குறைவாக இருக்குங்கிறத ஒன்று எடுத்துக்கலாம். இன்னும் தெளிவாக சொல்ல போனால், சூரியன் வலிமையாக இருக்கிறதுனால அவர்கள் எந்த அளவுக்கு அவர்களை கண்டா கீழே உள்ளவங்களாம் அப்படியே கம்பீரமாக பயப்படுவாங்க. இவர்களுடைய வார்த்தை எப்படி ஒன்று உத்தரவு போடுற மாதிரி இருக்குங்கிற நிலைமையெல்லாம் மாறி இவர்களே பார்த்திங்கன்னா யாரையாவது சார்ந்து போகிற சூழ்நிலைக்கு வந்துடுவாங்க. உயர்ந்த பொறுப்புகளில் இருந்தால் கூட கீழே உள்ளவர்களை வச்சு அடக்கி வணங்கி வேலை பார்க்க தெரியாது.
குடும்பத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக தலைமை பொறுப்பில் இருந்து எல்லாத்தையும் இவங்க குடும்பத்துக்கு வரவு செலவு நிர்வாகம் சம்பார்த்தனை எல்லாமே இவங்க கையில் இருந்தால் கூட வீட்டில் உள்ளவர்கள் இவர்களை மதிக்க மாட்டாங்க. இவங்க வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்கு போயிடுவாங்க. இப்படியெல்லாம் நிறைய நிலைமை இருக்குது. இதெல்லாம் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதே போல் 7ஆம் இடமான துலாமுக்கு அது 7ஆம் இடமாக போகிறதுனால 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது வரக்கூடியது வந்து செவ்வாய் தோஷம்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா அங்கே செவ்வாய் ஆட்சி பெறுறதுனால வரக்கூடிய மனைவி தான் பலம் பெற்று இருப்பார்கள். அதாவது ஒரு லக்னத்தை வச்சு தான் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து வலிமை பெற்றதாக இருக்குது அல்லது வலிமையற்றதாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல சொல்லணும். இதில் வந்து இந்த மலட்டு ராசிங்கிற ஒரு கேரக்டர் மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கே வந்து குரு இருந்ததுன்னா அவ்வளோதான், குழந்தைகள் பெரிய அளவுக்கு இருக்காது. அந்த இடத்துல சூரியன் இருந்தால் அப்பாவுக்கும் நமக்கும் ஒத்து வராது, அந்த உறவுகள் பாதிக்கப்படும். புதன் இருந்தால் தாய் மாமன் பாதிக்கப்படும். இப்படியெல்லாம் போகவே கூடாது. என்ன லக்னம்ங்கிறத முதல்ல எடுத்துக்கணும். இப்போ நம்ம எடுப்போம். அப்போ மேஷத்தில் சூரியன் இருந்தால் அந்த 12 ராசிகளில் சூரியன் மேஷத்தில் இருந்தால் உச்சமடையுது இல்லையா? அப்போ உச்சமடையும் போது அதுக்குன்னு ஒரு சரியான பவர் இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சாதாரண நிலையில் இருந்தால் கூட ஒரு 10 பேரை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுற சூழ்நிலையில் இருப்பாங்க. அதாவது வந்து இவங்க சொல்லக்கூடிய பேச்சு கேட்டு கட்டுப்படுவதற்குன்னு ஒரு சின்ன குழுவாவது இருக்கும். இதுதான் வந்து மேஷத்தில் சூரியன் இருப்பவர்களுடைய நிலைமை. அது மட்டும் இல்லை, கண் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன பாதிப்புகள் இருக்கும். மலைகளுக்கு சென்று வர அடிக்கடி விரும்புவாங்க. இது வந்து லக்னம் மாறி போச்சுன்னா சிக்கலாயிடும். சிம்ம லக்னமாக இருந்தால் இதோட பலன் அப்படியே தலைகீழ மாறும். அதே போல் துலாம் லக்னமாக இருந்தாலும் அதோடைய பலன் அப்படியே தலைகீழ மாறும். ஏன்னா அந்த இடத்துல வந்து சூரியன் இருந்ததுன்னா துலாம் லக்னத்துக்கு பாதகாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு எடுக்கணும். இப்படி தான் ஒரு லக்னத்துக்கு தகுந்த மாதிரி மாறுமே தவிர நம்ம என்ன தான் காலபுருஷ தத்துவம் சொன்னால் கூட தனிப்பட்ட ஜாதகத்துக்கு வந்து பார்க்கும்போது லக்னத்தை வைத்து தான் முதல்ல பலன் எடுக்கணும். காலபுருஷ தத்துவமும் ஓகே, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது மட்டுமே பலன் செய்யாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது மேஷத்தில் சந்திரன் இருந்தால், மேஷத்தை பொறுத்தவரை மேஷத்துக்கு 4ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் தான் சந்திரன். அதாவது சந்திரனும் செவ்வாயும் ஒரு பக்கம் நட்பு கிரகமாக இருந்தாலும் இது வந்து நெருப்பு ராசிக்குரிய கிரகம், அது வந்து நீர் ராசிக்குரிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால செவ்வாய் வந்து அந்த இடத்துக்கு வரும்போது சந்திரன் வந்து செவ்வாயோட ராசியான மேஷ ராசியில் இருக்கும்போது உடம்பு எப்படி இருக்கும்னா, அந்த பாய்லர் டீ கடையில் வச்சுருப்பாங்க பாருங்கள், பாய்லர் உள்ளார தண்ணி இருக்கும் ஆனால் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த காலத்தில் இந்த ஸ்டீம் என்ஜின் ட்ரெயின்லாம் ஒரு காலத்தில் அந்த என்ஜினில் தானே போகும், கரியை போட்டு எரிச்சிக்கிட்டு. அந்த மாதிரி வந்து அவங்க உடல் வந்து அந்த கண்டிஷனில் இருக்கும். அதே சமயத்தில் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் வந்து குடும்பத்தை தாங்கி தைரியமாக எல்லா விதமான முடிவுகளையும் எதிர்நோக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போகிற அந்த தலைமை பொறுப்பு அவங்களுக்கு இருக்கும். ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த எல்லா பொறுப்புகளும் இருந்தால் கூட ஒரு பக்கம் வந்து திடீர்னு ஒரு மனச்சோர்வுக்கு ஆளாகி டென்ஷன் ஆனவங்கன்னா அப்செட் ஆகிற சில சூழ்நிலைக்கும் உருவாயிடுவாங்க. அப்படிங்கிறத எடுக்கணும். இதுவும் லக்னத்தை பொறுத்து மாறுபடும். அடுத்தது செவ்வாயை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். புதன் வந்து அந்த இடத்துல இருந்தால் என்ன பலனை கொடுக்கும்? இதுவும் லக்னத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபட்ட பலனை தான் கொடுக்கும். அதாவது இவங்க வந்து என்ன முடிவெடுப்பார்கள் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக நம்ம சேர்க்கவே முடியாது. ஏன்னா செவ்வாய்ங்கிறது ஒரு வலிமையான கிரகம், புதன்கிறது புத்திசாலித்தனமான கிரகம். இது ரெண்டும் சேரும்போது சில நேரங்களில் இது சக்ஸஸ்ஃபுல்லான பலன்களை கொடுக்கும். வீரமும் விவேகமும் சேர்ந்திருந்தால் என்ன மாதிரி வலிமை? சில நேரங்களில் வீரத்துக்கும் விவேகத்துக்கும் ஈகோ கிளாஷ் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது வந்து நெகட்டிவான பலனை கொடுத்துரும். மனசு விரும்புகிற வேகத்துக்கு உடல் போகணும், உடல் விரும்புகிற வேகத்துக்கு மனசு போகணும் இல்லையா? இது ரெண்டும் பல நேரங்களில் முரண்பாடாயிடும். இது ரெண்டும் பகை கிரகங்களாக இருக்கிறதுனாலங்கிறத பிடிச்சிக்கணும். அடுத்தது படிப்புகளும் சில நேரங்களில் தடைப்படும். செவ்வாய்ங்கிறது புதனுங்கிறது கல்வியை குறித்தா கூட புதனுக்கு நேர் எதிரான கிரகம் வந்து செவ்வாய்க்குடைய தன்மை இருக்கனால சில பேருக்கு படிப்பில் ஒரு சின்ன பிரேக் வரலாம், படிப்பு பாதிக்கப்படலாங்கிறது இந்த இடத்துல ரொம்ப யோகமாக மனசு வச்சு பார்த்துக்கணும். அடுத்து மேஷராசியில் குரு இருந்தால் அதுவும் லக்னத்தை பொறுத்து தான் மாறுபடும். இது மேஷ லக்னமாகவும் இருந்து லக்னத்திலே குரு இருந்தால் அந்த குரு வந்து பாக்கியாதிபதியாகிறதுனால 5, 7, 9ஆம் இடங்களை பார்த்துரும். அவங்களோட பூர்வீகம் நல்லாயிருக்கும், குழந்தைகள் நல்லாயிருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மனைவி நல்ல இடத்துலேருந்து கிடைப்பாங்க. 9 இடம் பூர்வீகம், அதோட தந்தையார் வழியும் ரொம்ப செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பார்கள். ஆனால் அது என்ன லக்னம்ங்கிறத பார்க்கணும். இது வந்து விருச்சிக லக்னமாக இருந்தால் அது 6ஆம் இடத்து குருவாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். தனுசு லக்னமாக இருந்தால் 5ஆம் இடத்து குருவாக வேலை பார்க்கும். இது எல்லாத்தையும் யோசித்து தான் முடிவு பண்ணும். பொதுவாகவே மேஷராசியை பொறுத்தவரையில் அந்த இடத்தில் குரு இருந்தால் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள், சில பேர் என்ன சொல்லுவாங்க, பிள்ளைகளுக்கும் அவர்களுக்குமான உறவு வந்து ஒத்து வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. பிள்ளைகள் வந்து அறிவு சார்ந்த பிள்ளைகளாகவும் மன தைரியம் உள்ளதாவது வீரம் விவேகம் இரண்டும் நிறைந்த பிள்ளைகளாகவும் இருக்கும். கண்ணாப்புனான்னு வந்து வேலையெல்லாம் பார்க்காது, எது செஞ்சாலும் யோசித்து திட்டமிட்டு செய்கிற பிள்ளைகளாக இருக்கும். இது லக்னத்தை பொறுத்து மாறுபடும். அடுத்தது மேஷத்தில் சுக்கிரன் இருந்தால் அப்படின்னு எடுக்கணும். இப்போ வந்து
இது வந்து துலாம் லக்கணமாக இருந்து மேஷத்தில் 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுங்கிறத முதல்ல எடுத்துக்கணும். அடுத்தது சிம்ம லக்கணமாக இருந்து 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் வேலையில் அடிக்கடி இடமாற்றம் வருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்படி வந்து ஒரு லக்னத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வீட்டில் சுக்கிரன் இருந்தால், இது வந்து செவ்வாயும் சுக்கிரனும் சில நேரங்களில் தான் வந்து பகை கிரகங்களாக எடுக்க முடியுமே தவிர எல்லா நேரத்துலையும் வந்து அது பகை கிரகங்களாக இருக்காது. அப்போ மேஷத்தில் வந்து சுக்கிரன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புலன் உணர்ச்சிகள் வந்து அதிக அளவில் இருக்கும். அதே போல் இந்த ரொம்ப நறுமணமான விஷயங்கள், சுவையான விஷயங்கள், மசாலா பொருட்களை வந்து விரும்பி உண்றவங்களாக இருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கிற சுக்கிரன் வந்து அது பேரன் சைன் அப்படின்லாம் நினச்சிடக்கூடாது. அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது ரொம்ப அது வலிமையாக வேலை பார்க்கும். உடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அழகாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இதுதான் மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறதோட பவர். அடுத்தது மேஷத்தில் சனி இருந்தால் என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்போ மேஷத்தில் சனி இருந்தால் அது என்ன லக்கணத்துக்குன்னு எடுத்துக்கணும். இதுவே மேஷ லக்கணமாக இருந்தால் பாதகாதிபதி லக்கணத்திலே இருக்கார், என்ன மாதிரியான இடைஞ்சல் கொடுப்பாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது வந்து துலாம் லக்கணமாக இருந்தால் 7ஆம் இடத்துல சனி இருக்கிறத எடுத்துக்கலாம். அதே போல் சிம்ம லக்கணமாக இருந்தால் 9ஆம் இடத்துல சனி இருக்காருன்னு எடுத்துக்கலாம். எந்த இடத்தில் சனி இருந்தால் என்ன பலன் அப்படின்னு தான் பார்த்து முதல்ல எடுக்கணும். பொதுவாகவே மேஷத்தில் சனி இருந்தால் சனி வந்து அந்த இடத்துல நீச்சம் அடைகிறதுனால சனி சம்மந்தப்பட்ட உறவுகள் எல்லாம் பாதிக்கும். அப்படின்னா முதியோர்கள், வயதானவர்கள், வீட்டில் உள்ள வயசானவர்களோட உறவுகள்லாம் பாதிக்கும் அப்படின்லாம் எடுக்க முடியாது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எதுலேயுமே சில பேர் வந்து கொஞ்சம் இந்த பாவ புண்ணியங்கள் பார்த்து செய்கிற தன்மை வந்து குறைவாக இருக்கும். ஒரு பக்கம் அது செவ்வாயோட வீடாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் சனி வந்து அங்கே நீச்சமாகிறதுனால அப்போ தொழில் ரீதியாக சில பாதிப்புகள் வரும்னு சொல்லிட்டு லேசாக எடுத்துக்கலாமே தவிர எல்லாருக்குமே அந்த பாதிப்பு வருமாங்கிறது வந்து லக்னத்தை வச்சு தான் அது எத்தனாம் இடத்துக்குங்கிறத வச்சு முடிவு பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்தது மேஷத்தில் ராகு இருந்தால், மேஷத்தில் ராகு இருந்தாலே இது என்ன சொல்கிறோம், என்ன உறவு முறைகளை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தந்தை வழி பாட்டன், தந்தை வழி உறவுகளை வந்து குறிக்கக்கூடியது. அப்போ 9ஆம் இடக்கிற பட்சத்தில், அப்போது மேஷராசி சிம்மம் லக்கணத்துக்கு வந்து 9ஆம் இடமாக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் தந்தை வழி பாட்டன் உறவுகள் பாதிக்கப்படுமே தவிர மற்றவர்களுக்கு வந்து எந்த வகையிலும் அது வந்து பாதிக்கப்படாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து பார்த்திங்கன்னா எதுலேயுமே வந்து சிந்தனைகள் வந்து பிரம்மாண்டமான சிந்தனைகளை கொடுக்கும். அதே போல் இது வந்து சக்ஸஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சாலும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தருங்கிறாங்க பாருங்கள். இதை நம்ம எடுத்துட்டோம், தோத்தா கூட பரவாயில்ல, இறுதி வரைக்கும் போராடி ஜெயிக்க வைக்கணும்னு எடுக்கிறாங்கல்ல, முயற்சிகளால் வெற்றியை பெறக்கூடியவர்கள் பெரிய திட்டங்களை கூட உருவாக்குவாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுக்கணும். அடுத்து மேஷத்தில் கேது இருந்தால், மேஷத்தில் கேது இருந்தால் என்ன பண்ணும், பொதுவாக வந்து இருக்கிற இடத்த வந்து அது என்ன இடம், 3ஆம் இடமா, 6ஆம் இடமா, 10ஆம் இடமா, 11ஆம் இடமா, மற்ற இடமானு பார்த்துக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த இடத்துல கேது வந்து பலன் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். ஏற்கனவே செவ்வாய்ங்கிறது ஒரு மருத்துவ கிரகம், மேஷமும் செவ்வாய்க்கு உரிய இடமாக இருக்கிறதால் மருத்துவத்தை குறிக்கிறது. அடுத்தது கேதுவும் மருத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகங்கிறதுனால இவர்கள் சாதாரண நிலையில் இருந்தால் கூட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறை சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு போவாங்க, மருத்துவமனைகள் அல்லது மருத்துவம் சார்ந்த மருந்து சார்ந்த துறைகளில் பணியாற்றுவாங்க, நல்ல டாக்டர்களாகவும் இருந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டுவாங்க, புதிய புதிய மருந்துகள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் இவங்க வழிவகுப்பாங்கன்னு எடுக்கணும். இதுதான் மேஷ ராசியில் ஒரு கிரகம் நின்னால் அதற்கான ரகசியம் அப்படிங்கிறது இதுதான். இது ரகசியம்லாம் கிடையாது, இது ஒரு ஃபார்முலா தான். அதை எடுத்தோன்னே மேஷம் மட்டுமே பேரன் சைன் மலட்டு ராசின்னு எடுக்கக்கூடாது. மிதனமும் மலட்டு ராசி தான், சிம்மமும் மலட்டு ராசி தான், கன்னியும் மலட்டு ராசி தான். கொஞ்சம் தாமதமாகும், அதில் உள்ள உறவுகள் அப்படியே கண்டிப்பாலாம் பாதிக்கப்படாது. லக்னத்தை பொறுத்து தான் அது வந்து நமக்கு அதனுடைய பலன் முழுமையாக கிடைக்குமா இல்லை கிடைக்காதாங்கிறத முடிவு பண்ணும். இதுதான் வந்து மேஷ ராசியில் 9 கிரகங்கள் நின்னால் அதுக்கான ரகசியம், அதுக்கான சரியான பலன். இது வந்து அந்தந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும், மற்ற கிரகங்களோட பார்வை சேர்க்கைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.